Hi students, welcome to VMAT channel. In the video 11th standard chapter 8 vector இயற்கணிதம் 1 vector algebra 1 இந்த chapter தான் நம்ம பார்க்க போறோம். அது ஏன் வெக்டர் இயற்கணிதம் 1 ன்னு கொடுத்திருக்காங்க அப்படினா இதோட தொடர்ச்சி வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்ட்லயும் வரும். சரியா? சோ அதுக்குரிய பேசிக் தான் நம்ம 11th ல chapter 8 ல படிக்க போறோம். So இந்த வெக்டர் அல்ஜிப்ரால என்னென்ன முக்கியமான கான்செப்ட் இருக்கு, அதுல யூஸ் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன, சரியா, அதற்குரிய ஃபார்முலாஸ் என்ன, டெஃபினிஷன்ஸ் என்ன, ஸோ இதை தான் நம்ம இங்கே முதல்ல பார்க்க போகிறோம். சரியா? இந்த சாப்டர் வந்து நம்ம இதுவரைக்கும் லோயர் செக்ஷனில் படிக்கல. ஸோ புதுசாக நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகுது 11th ஸ்டாண்டர்டில். சரியா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் நிறைய இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பத்தாது. சரியா? ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதற்குரிய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? ரைட். இந்த வெக்டர் இயற்கணிதத்தில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டேர்ம் என்ன அப்படின்னா திசையிலிகள் அண்ட் வெக்டர்கள். சரியா? ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸ். ஸோ இந்த ஸ்கேலார்னா என்ன, வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ திசையிலி தமிழில் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருப்பாங்க. திசையிலி, திசை இல்லை. சரியா? திசை இல்லை. எண்ணளவை மட்டும் கொண்டு தீர்மானிக்கப்படும் ஒரு கணியம் திசையிலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷன். சரியா? அது என்ன எண்ணளவு? சரியா? நம்பர் மட்டும், நம்பரால மட்டும் டிஃபைன் பண்ணோம். வெக்டருங்கிறதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எண்ணளவு மற்றும் திசையை கொண்டு தீர்மானிக்கப்படும் கணியம் வெக்டர். இப்போ எண்ணளவு மட்டும் இருந்ததுன்னா அது திசையிலி ஸ்கேலார், எண்ணளவும் திசையும் சேர்ந்து சொன்னோம்னா அது வெக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ எண்ணளவு அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பஸ்ஸோட ஸ்பீடை சொல்லணும். எப்படிமா சொல்லுவோம்? மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. சரியா? ஸோ அப்போ அந்த 35 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு நம்பர். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த போர்டோட லென்த் என்ன, சரியா, நீளம் எவ்வளவுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அது மீட்டர்லையோ சென்டிமீட்டர்லையோ. சரியா? ஸோ அது ஒரு அளவு வந்து நம்ம கொடுப்போம், ஒரு நம்பர்ல தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்பரை மட்டும் வச்சு ஒரு அளவை நம்மளால டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் கால்ட் திசையிலி ஸ்கேலார். சரியா? ஸோ எண்ணளவு மட்டும் அந்த நம்பரால மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடியது ஸ்கேலார்னு சொல்லுவோம். வெக்டர் அப்படிங்கும்போது அங்க எண்ணளவும் வரணும், அதே மாதிரி திசையும் சொல்லணும். சரியா? ஸோ எண்ணளவும் திசையும் சேர்ந்து எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் திசை வேகம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, பஸ்ஸோட வேகம் எவ்வளவுன்னு கேட்டோம். சரியா? பஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு கேட்டோம். ஸோ 35 கிலோமீட்டர், மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த பஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது, எங்கிருந்து எங்கே போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்றோம். சரியா? ஸோ இந்த மாதிரி எண்ணளவோட திசையையும் சேர்த்து நம்ம ஒரு அளவு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வெக்டர்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்போ மேக்னிடியூட மட்டும் வச்சு ஒரு அளவை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் ஸ்கேலார். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் சேர்த்து நம்ம ஒரு அளவை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் வெக்டர். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ இந்த ஸ்கேலார்ஸ்ல வரக்கூடிய சில அளவுகளும் வெக்டர்ஸ்ல வரக்கூடிய சில அளவுகளும் நம்ம பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன வேகம், ஸ்பீடு எங்கம்மா வரும்? ஸ்கேலார்ல வருமா? ஸ்பீடுங்கிறது எண்ணளவு மட்டும்தான் சொல்லுவோம், மேக்னிடியூடு மட்டும். அப்போ அந்த ஸ்கேலார்ங்கிற கேட்டகரியில தான் என்ன இருக்கும்? ஸ்பீட் இருக்கும், வேகம். திசை வேகம்ங்கிறது திசையையும் குறிக்கும் இல்லையா, டைரக்ஷனும் இருக்கிறதுனால அது வெக்டர்ல வரும். சரியா? அடுத்து வேலை. வேலைங்கிறது எவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க, எந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ அந்த வேலைங்கிறது ஸ்கேலார்ல வரும், திசையிலில வரும். தென் இடப்பெயர்ச்சி, தொலைவு. சரியா? தொலைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தொலைவுங்கிறது எண்ணளவு மட்டும்தான் சொல்லுவோம். சரியா? அப்போ அது வந்து ஸ்கேலார். இடப்பெயர்ச்சிங்கிறது எவ்வளோ தொலைவு அது வந்து மூவ் ஆச்சு, தென் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இடப்பெயர்ச்சியில நமக்கு எண்ணளவும் வரும், திசையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடப்பெயர்ச்சிங்கிறது நமக்கு வெக்டர். ஓகே, தென் நீளம். நீளம்ங்கிறது லெங்த், எவ்வளோ நீளம்ங்கிறது ஒரு நம்பர்ல தானே கொடுப்போம். ஸோ நீளம்ங்கிறது ஒரு ஸ்கேலார். சரியா? ஸோ அடுத்து வந்து முடுக்கம். ஸோ இந்த முடுக்கம்ங்கிறது எங்கேமா வரும்? அங்கே வந்து எண்ணளவும் இருக்கும், திசையும் இருக்கும். சரியா? தட் இஸ் அது ஒரு வெக்டர்.
ஓகேவா? ஸோ இந்த வேகம்ங்கிறது ஸ்பீடு, வேலைங்கிறது ஒர்க், அடுத்து தொலைவு வந்து டிஸ்டன்ஸ், நீளம்ங்கிறது லெங்த், திசை வேகம்னா வெலாசிட்டி, இடப்பெயர்ச்சிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், முடுக்கம்ங்கிறது ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அளவுகளை வந்து நம்ம ஸ்கேலார் எது வெக்டர் எது அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரியா? இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது சம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து நம்ம இந்த வெக்டருக்கு என்ன மாதிரி நோட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு பார்க்கலாமா? வெக்டர்கள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்மால் லெட்டர்ஸால தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸ்மால் லெட்டர்ஸில் அதுவும் இங்கே மேலே எப்படி வரணும் அப்படின்னா இப்படி ஒரு ஆரோ கொடுக்கணும். சரியா? இது எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னா ஏ வெக்டர். சரியா? அதே மாதிரி பி வெக்டர், சி வெக்டர். ஸோ இந்த மாதிரி அல்ஃபபெட்ஸில் ஸ்மால் லெட்டர்ஸில் மேலே வந்து ஒரு அம்புக்குறியோட நம்ம குறிக்கணும். சரியா? ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஏ வெக்டருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட்னு எடுத்துட்டோம்னா ஸோ இங்கேருந்து ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது எந்த டைரக்ஷனில்? இந்த டைரக்ஷனில். சரியா? இப்படி மூவ் ஆகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம், எண்டிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது எங்கேருந்து எங்கே, ஏலேருந்து பிகா, பிலேருந்து ஏகாங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரியா? நம்ம என்ன சொல்கிறோம்? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். அப்போ ஏயிலிருந்து பிஐ நோக்கி செல்கிறது. அப்போ டைரக்ஷன் வந்து இந்த பக்கம். சரியா? அந்த ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் ஏன்னு சொல்லுவோம். சரியா? ஜென்ரலாக எடுக்கும் பொழுது இந்த ஏயிலிருந்து பிக்கு உள்ள தொலைவு வந்து ஸ்மால் ஏன்னு எடுக்கிறோம். அதோட டைரக்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. சரியா? அப்போ இந்த ஏலேருந்து பிக்கு செல்லக்கூடிய அந்த வெக்டர் தட் இஸ் ஏபி வெக்டர். இந்த ஏபி வெக்டரை தான் நம்ம என்னென்னு எழுதுவோம்னா ஸ்மால் ஏ வெக்டர். சரியா? அப்போ இந்த ஏயிலிருந்து பிக்கு செல்லக்கூடிய அந்த வெக்டர் தட் இஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டர். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வெக்டரை டினோட் பண்ணுவோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெக்டரை கூறுகளாக பிரித்தல், ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டர். சரியா? ஸோ இந்த வெக்டரை கூறுகளாக பிரிக்கிறது வந்து நமக்கு ரெண்டு விதமா சொல்லியிருக்காங்க. ஒன்று 2 டைமென்ஷன் இரு பரிமாணத்துல, இன்னொன்று 3 டைமென்ஷன் முப்பரிமாணத்துல எப்படி வெக்டர்களை கூறுகளாக பிரித்தல்னு ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைமென்ஷன் இரு பரிமாணம்னா என்ன, முப்பரிமாணம்னா என்னமா நமக்கு தெரியும். நம்ம கிராஃப்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ கிராஃப்லாம் போடும்போது ரெண்டு ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸும் ஒன்னொன்று ஒய் ஆக்சிஸும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஸ்மால் ஐ கேப் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஸ்மால் ஜே கேப்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ 2 டைமென்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். சரியா? இரண்டு அச்சுக்கள் தான் இருக்கும். அதுதான் இரு பரிமாணம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஐ கேப்பும் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஜே கேப்பும் எடுத்துக்கிறோம். இதுவே முப்பரிமாணம்னா நமக்கு 3 அச்சுக்கள் வரணும். சரியா? அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது இசட் அச்சுன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஐ கேப், ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஜே கேப், அண்ட் இசட் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல கே கேப். சரியா? இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் ஆதி புள்ளி ஓன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் எப்படிமா இருக்கும்? செங்குத்தா இருக்குமா? அதே மாதிரி இங்க எக்ஸ் அச்சு ஒய் அச்சு செங்குத்தா இருக்கும், ஒய் அச்சும் இசட் அச்சும் செங்குத்தா இருக்கும். தென் எக்ஸ் அச்சும் இசட் அச்சும் எப்படிதான் இருக்கும்? செங்குத்தா தான் இருக்கும். 3 அச்சுக்களுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தா தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த அச்சுக்கள் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கிறதுனால அதில் செயல்படக்கூடிய அந்த வெக்டர்களும் எப்படிதான் இருக்கும்? இந்த 3 அச்சுமே செங்குத்தா இருந்ததுன்னா அதுல வரக்கூடிய வெக்டர்ஸ் ஐ ஜே கே இந்த 3மே எப்படிதான் இருக்கும்? செங்குத்தா தான் இருக்கும். சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு வெக்டரை டினோட் பண்ணும்போது அதை வந்து ஆரோ மார்க் போட்டு தான் நம்ம டினோட் பண்ணணும்னு சொன்னோம். சரியா? பட் இங்க வந்து ஐஜேகே வந்து வெக்டர்ஸ் தான். ஆனா என்னமா யூஸ் பண்ணியிருக்கோம்? ஐஜேகேக்கு கேப் யூஸ் பண்ணியிருக்கோமா? பவர்ல பாருங்க வியை வந்து தலைகீழா போட்ட மாதிரி வரும். தட் இஸ் கால்டு கேப். ஓகே ரைட். ஸோ இந்த ஐஜேகேக்கு மட்டும் ஏன் நம்ம இங்கே கேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வெக்டர்களின் வகைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து நம்ம அடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? அதுல வரக்கூடிய ஒரு டைப் தான் வந்து என்ன அப்படின்னா யூனிட் வெக்டர். சரியா? யூனிட் வெக்டர் அலகு வெக்டர்னு சொல்லுவோம் அல்லது ஓரலகு வெக்டர்னு சொல்லுவோம். ஒரு வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1ன்னு வந்ததுன்னா ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது வேல்யூ 1ன்னு வந்ததுன்னா தட் இஸ் கால்டு யூனிட் வெக்டர், அலகு வெக்டர். சரியா?
ஸோ இந்த அலகு வெக்டருக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா கேப் யூஸ் பண்ணுவோம். அப்போ கேப் யூஸ் பண்ணாலே இது என்னென்ன அர்த்தம் அப்படின்னா யூனிட் வெக்டர்ஸ்னு மீனிங். சரியா, அலகு வெக்டர்கள். ஓகே, அப்போ இந்த ஐஜேகே மூணுக்குமே நம்ம இங்கே கேப் யூஸ் பண்ணுறதுனால இது மூணுமே எப்படிப்பட்ட வெக்டர்களாக இருக்கும்? அலகு வெக்டர்களாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த ஐஜேகே மூணுமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோங்க, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குமா, perpendicular to each other. சரியா, ஸோ இந்த ஐஜேகேயை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐஜேகே மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான ஓரலகு வெக்டர்கள். சரியா, ஸோ ஐஜேகே வந்து எப்படி இருக்கும்? யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் perpendicular to each other. யூனிட் வெக்டர்ஸ்ங்கிறதுனால இதோட மாடுலஸ் வேல்யூலாம் எப்படிமா இருக்கும்? மாடுலஸ் ஐ கேப் ஒன்று தான், மாடுலஸ் ஜே கேப்பும் ஒன்று தான், அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் கே கேப்பும் ஒன்று தான். ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, வெக்டர் அல்ஜீப்ரா நீங்கள் எங்கே படித்தாலும் இதுதான் கான்செப்ட். ஐஜேகே மூணுமே வந்து யூனிட் வெக்டர்ஸ் தான், perpendicular to each other தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா, ரைட். ஸோ இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர் சொன்னோம் இல்லையா, வெக்டரை கூறுகளாக பிரித்தல். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 டைமென்ஷனுக்கு ஒரு வெக்டரை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இருபரிமாணத்தில் எப்படி வெக்டரை கூறுகளாக பிரித்தல்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இருபரிமாணத்தில் இந்த XY தளத்தில் XY பிளேனில் P of x, yன்னு ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு இங்கே ஓலேருந்து Pக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன். சரியா, இப்போ இந்த Pங்கிற வெக்டரின் நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ இந்த Pங்கிற புள்ளியோட நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர் ஆதி புள்ளியை வச்சு தான் சொல்லணும். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா OP வெக்டர்னு சொல்லுவோம். ஓவை வச்சு அந்த ஆதி புள்ளியை வச்சு ஒரு புள்ளியை நம்ம வெக்டரா வந்து டினோட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு நிலை வெக்டர். ஸோ OP வெக்டர். இந்த OP வெக்டரை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்மால் ஆர் வெக்டர்னு எழுதுவோம். இதுவும் வெக்டர் அல்ஜீப்ரால எங்கே போனாலும் இதே தான். சரியா, இதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய Pங்கிற பாயிண்ட் வந்து x, y. சரியா, இதை வந்து நம்ம வெக்டரா டினோட் பண்ணணும். ஸோ வெக்டரா டினோட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து y ஆக்சிஸ்ல ஒரு perpendicular லைன், அதே மாதிரி x ஆக்சிஸ்க்கு ஒரு perpendicular லைன் எடுக்கும் பொழுது இந்த பாயிண்ட் x, y. அப்ப x ஆக்சிஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் x, அதே மாதிரி y ஆக்சிஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? y இருக்குமா? அப்ப இது y னா இந்த டிஸ்டன்ஸ் y தானே. சரியா, அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பொசிஷன் வெக்டரா எழுதணும் அப்படின்னா நிலை வெக்டரா எழுதணும் அப்படின்னா இந்த x டிஸ்டன்ஸோட அந்த டைரக்ஷன்ல வரக்கூடிய வெக்டர் i கேப். சரியா, அப்ப x into i கேப். அடுத்தது இந்த y டைரக்ஷன்ல வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் y, தென் அந்த வெக்டர் வந்து j கேப். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ y into j கேப். ஸோ இதுதான் வந்து ஒரு இரு பரிமாணத்துல ஒரு வெக்டரை குறிக்கக்கூடிய முறை. சரியா, இப்போ 2 டைமென்ஷன்ல ஆர் வெக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா xi கேப் பிளஸ் yj கேப். ஸோ இதே மாதிரி முப்பரிமாணமா இருந்தா நம்ம ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணும்போது P of x, y, z 3 டைமென்ஷன். சரியா, இமேஜின் பண்ணி பாருங்க இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸ்ல வரும். சரியா, பிளேன்ல இருக்காது, ஸ்பேஸ்ல இருக்கும். சரியா, ரைட். ஸோ இதுல எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல வரக்கூடிய டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ், இசட்ங்கிறது இசட் ஆக்சிஸ்ல உள்ள டிஸ்டன்ஸ். சரியா, அப்போ இந்த Pயோட நிலை வெக்டர் இந்த 3 டைமென்ஷன்ல நம்ம எழுதணும் அப்படின்னா OP வெக்டரா பொசிஷன் வெக்டர். ஸோ இதுவும் வந்து ஆர் வெக்டர் தான். இது 2 டைமென்ஷன்ல, இது 3 டைமென்ஷன்ல. ஓகே, அப்போ இங்க வந்து என்னென்ன வெக்டர்ஸ் வருமா? x into i கேப்பா, அடுத்தது பிளஸ் y into j கேப் பிளஸ் z into k கேப். சரியா, ஸோ இதுதான் வந்து 2 டைமென்ஷன்லையும் 3 டைமென்ஷன்லையும் நம்ம ஒரு வெக்டரை குறிக்கக்கூடிய மெத்தட். சரியா, ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 டைமென்ஷன்ல ஆர் வெக்டர் கேட்டாங்கன்னா xi கேப் பிளஸ் yj கேப். அதே மாதிரி 3 டைமென்ஷன்ல ஆர் வெக்டர் கேட்டாங்கன்னா xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப். சரியா, இது வந்து எங்கேனாலும் இந்த டேர்ம்ஸ் வந்து மாறாது. ஓகேவா, ஆர் வெக்டர்னாலே இதுதான் வெக்டர், அதே மாதிரி இங்க ஆர் வெக்டர்னா இதுதான் வெக்டர். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து ஐஜேகேயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ கேப், ஜே கேப், கே கேப்ங்கிறது யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் perpendicular to each other. சரியா, அலகு வெக்டர்கள் மற்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் இருக்கும். சரியா, ரைட். அடுத்தது ஒரு வெக்டருக்கு எப்படி நம்ம மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது அதை பார்க்கலாமா? ஸோ இங்க OP வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த OP வெக்டருக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரியா, தட் இஸ் OP வெக்டர்ங்கிறது ஆர் வெக்டரா, அப்ப இது மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர்னு எழுதலாம். அப்ப xi கேப் பிளஸ் yj கேப்புக்கு தான் நம்ம மாடுலஸ் போட போறோம். சரியா, மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுல இந்த i கேப்போட கீழே இருக்கு இல்லையா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i கேப், அதை ஸ்கொயர் பண்ணணும். தட் இஸ் x ஸ்கொயர்டா பிளஸ்
அடுத்து j cap ஓட கோஎஃபிஷியன்ட் அந்த கெழுவை ஸ்கொயர் பண்ணோம், தட் இஸ் y ஸ்கொயர். அப்ப இதுதான் வந்து இந்த r வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ. சரியா? மட்டு மதிப்பு. அடுத்தது இந்த 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய வெக்டருக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? that is modulus of op vector equal to modulus of r vector, that is equal to என்னமா square root of x squared. அதே மாதிரி plus y squared. அடுத்து k cap ஓட கோஎஃபிஷியன்ட் plus z squared. So ஒரு வெக்டர்ல இருக்கக்கூடிய i cap, j cap, k cap இது மூணோட கோஎஃபிஷியன்ட் அந்த கெழுக்களை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அந்த வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? இங்க இந்த மாடுலஸ் ஆஃப் r வெக்டர்னு டினோட் பண்றோம் இல்லையா? சோ ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கும் பொழுது அது எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா ஜஸ்ட் r க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தானே இருக்கு, இங்க வெக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் தானே கிடைக்கும். சரியா? அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் r வெக்டரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? வெறும் r னே எழுதிக்கலாம். ஜஸ்ட் அந்த மாடுலஸ் எடுக்கும்போது இந்த வெக்டர் அந்த ஆரோ மார்க் ரிமூவ் ஆயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப மாடுலஸ் ஆஃப் r வெக்டர் that is equal to small r. ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திசை விகிதங்கள் மற்றும் திசை கொசைன்கள். திசை விகிதங்கள்ங்கிறது டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் திசை கொசைன்கள்ங்கிறது டைரக்ஷன் கொசைன்ஸ். சரியா? ஸோ இதில் நம்ம ஆர் வெக்டர் சொன்னோம் இல்லைம்மா, நம்ம இப்போ 3 டைமென்ஷனில் எடுத்துக்கலாம். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு சொன்னோமா? சரியா? ரைட். இதில் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைம்மா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் என்னது? தட் இஸ் ஆரா. So small r ங்கிறது தான் modulus of r vector, that is equal to என்னது? square root of x squared plus y squared plus z squared. So இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ இந்த r வெக்டர்ல இருக்கக்கூடிய ijk யோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன? x இருக்கு, y இருக்கு, z இருக்கு இல்லையா? சோ இத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த r வெக்டர்ல இருக்கக்கூடிய ijk யோட கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட்ஸ் x y z ஓட நேம் தான் திசை விகிதங்கள், டைரக்ஷன் ரேஷியோஸ். சரியா? அடுத்து இந்த திசை கொசைன்கள், டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்குல்லமா திசை விகிதங்கள், இத அதோட மாடுலஸ் வேல்யூவால டிவைட் பண்ணணும். மாடுலஸ் வேல்யூ என்னன்னு எழுதி இருக்கோம்? the root of x squared plus y squared plus z squared இருக்குல்ல, that is equal to r. திசை விகிதங்கள் இருக்குல்ல, இத இந்த r ஆல டிவைட் பண்ணணும். that is x by r, y by r and z by r. சரியா? x by r, y by r, z by r இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திசை கொசைன்கள், டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அப்போ திசை விகிதங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா r வெக்டர்ல இருக்கக்கூடிய ijk யோட கோஎஃபிஷியன்ட்ஸ். சரியா? கெழுக்கள். அடுத்து திசை கொசைன்கள் டைரக்ஷன் கொசைன்ஸ்னா அந்த டைரக்ஷன் ரேஷியோ திசை விகிதங்களை அதோட மாடுலஸ் வேல்யூவால அந்த வெக்டரோட மாடுலஸ் வேல்யூவால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது, that is x by r, y by r and z by r. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது ஓரலகு வெக்டர், யூனிட் வெக்டர்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு வெக்டர் a வெக்டர் கொடுக்குறாங்க. இந்த a வெக்டர் கொடுத்துட்டு இதோட யூனிட் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த a வெக்டரோட அலகு வெக்டர், அந்த அலகு வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ணனும்னு சொல்லியிருக்கோம்? கேப் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோமா? அப்ப a கேப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குரிய ஃபார்முலா அந்த a வெக்டரையும் அதோட மாடுலஸ் வேல்யூ, that is modulus of a வெக்டர், இத டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் a கேப். சரியா? a cap is equal to a vector by modulus of a vector. சப்போஸ் இங்க b வெக்டர் கொடுத்தாங்கன்னா இதோட யூனிட் வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா? அப்படியே மாத்திக்க வேண்டியதா. b cap is equal to a க்கு பதிலா b ன்னு எடுத்துக்கோங்க. b vector by modulus of b vector ன்னு வரும். அவ்வளவுதான். சரியா? புரியுதாமா? சோ இது வரைக்கும் நம்ம சொன்ன டெஃபினிஷன்ஸ், கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய क्वेश्चंस நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? Thank you.